வணக்கம். மலையாள மௌனகுரு ஜோதிட நிலையத்திலிருந்து ஜோதிடர் சரவணன் பேசுகிறேன். ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே 2 பார்ட் வீடியோ போட்டிருந்தேன். பார்ட் 1, பார்ட் 2 சனிப்பெயர்ச்சி பலன்கள். இப்போ சொல்கிறது வந்து இந்த சனிப்பெயர்ச்சிக்கும் சில கிரக சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி உள்ள வழிபாடுகள். இந்த வழிபாடுகளை பண்ணும்போது பல விஷயங்கள் வாழ்க்கையில் நமக்கு எளிதாக இலகுவாக கிடைக்கும். மனம் வந்து எந்த சூழ்நிலையும் சந்தோஷமாக இருக்கிறதுக்காக தான் இந்த வழிபாடுகள். அந்தந்த கிரக பயிற்சிகள் மாற மாற நம்மளோட அந்த தேவதைகளையும் தெய்வங்களையும் நம்ம வழிபடணும். அப்போ இப்போ உள்ள வழிபாடுகளை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது அவசியம் அந்த வழிபாடுகளை மேற்கொள்ளுங்க. நல்ல மாற்றம் இருக்கும். வாழ்க்கையில் நல்ல பெரிய முன்னேற்றம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதனால் ஸ்ரீரங்கம் ரெங்கநாதர் போய் பாருங்கள். சுக்கிரனோட ஸ்தலம். உலகத்திலே சுக்கிரனுக்கு ஸ்தலம் எங்கே இருக்குன்னா ஸ்ரீரங்கம் ரெங்கநாதர் தான் முதல் ஸ்தலம். அதனால் ரெங்கநாதரை போய் ரிஷபராசிக்காரவங்க, ரிஷபராசி ஆண்களும் பெண்களும் ஸ்ரீரங்கம் ரெங்கநாதரையும் தாயாரையும் வழிபடுறது அவ்வளோ அமோகமான சந்தோஷங்களை குடும்பத்தில் வந்து பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் கொடுக்கும். அது வந்து நிறைய போயிட்டு வந்து அனுபவிச்சவங்களுக்கு தான் அது தெரியும். 2வது அங்கே உள்ள சக்கரத்தாழ்வாரை வழிபடுங்க. சக்கரத்தாழ்வாரை வழிபட்டுட்டு நேராக தாயாரை வழிபட்டுட்டு நேராக ரெங்கநாதரை வழிபட்டாலும் சரி, அந்த மாதிரி போனாலும் நல்லது. அதே போல் ரிஷபராசி பெண்கள் அவங்க திருமணமானவங்களாக இருந்தால் அவங்க அப்பா வீட்டு குலதெய்வத்தை போய் ஒரு தடவை பாருங்கள். அந்த குலதெய்வத்தை பார்த்து அபிஷேக ஆராதனை பண்ணுங்கள். ஏன்னா திருமணமான பெண்களுக்கு அப்பா வீட்டு குலதெய்வம் தான் தாலி பாக்கியத்தை வந்து பலப்படுத்துறது. அதான் ஒரு ஆணுக்கு திருமணம் பண்ணும்போதே நல்ல தாலி பாக்கியம் உள்ள பெண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணணும்னு சொல்லுவாங்க ஜோதிடர். அதனால் அந்த தாலி பாக்கியத்தை ஏற்கனவே கொடுத்து வச்ச தெய்வம் வந்து உங்கள் அப்பா வீட்டு குலதெய்வம் தான். அதனால் உங்களோட அப்பா வீட்டு குலதெய்வத்தை கண்டிப்பாக அவசியம் நீங்கள் போய் வழிபட்டு தான் ஆகணும். 3வது வந்து சிவன் கோயிலில் உள்ள பைரவர் வழிபாடு. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எங்கேயாவது சிவன் கோயில் இருக்கான்னு பாருங்கள். பழைய காலத்து கோயிலாக இருக்கணும். அந்த கோயிலில் போய் சிவபெருமானுக்கு ஒரு வில்வம் வாங்கி கொடுத்து அங்கே போய் அம்பாளை போய் வழிபடுங்க. அம்பாளை வழிபட்டுட்டு நேராக அங்கே உள்ள பைரவருக்கு போய் விளக்கு கொடுங்க. பைரவருக்கு வந்து நெய் தீபம் ஏற்றுங்க. வேறு எதுலேயுமே ஏற்றக்கூடாது. நல்லா அகல் விளக்கு போட்டு ஒரு 1/4 லிட்டர் நெய் வாங்கி நல்லா மணக்க மணக்க சுத்தமான நெய்யாக இருக்கணும். சுத்தமான நெய்யாக இருந்தால் தான் ரொம்ப நல்லது. அதனால் அது மட்டும் ரொம்ப கவனமாக பார்த்துங்க. நல்லா மொத்த திரி போட்டு நல்லா மணக்க மணக்க பைரவருக்கு ஏற்றுங்க. வாழ்க்கையில் பல விஷயங்கள் வந்து உங்களுக்கு வெற்றி வாகை சூட வைப்பார். அதனால் இதில் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. வாழ்க வளமுடன். மேலும் மேலும் ஜெயம் உண்டாகட்டும் ரிஷபராசிக்காரங்க. நன்றி.